அனைவருக்கும் மாலை வணக்கம். என்று மிக அற்புதமான நாள், குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் முழு நிலவு தெரிகின்ற நாள். இந்த முழு நிலவு நாளில் நாம் அனைவரும் இங்கே பூஜ்ய ஸ்ரீ குரு கிருஷ்ணானந்தாஜி அவர்களுடைய சித்தர் பீடத்திற்கு வந்து அவரை வணங்கி செல்வது என்பது கோடி புண்ணியத்தை பெறுவதற்கு சமமாகும். குரு பூர்ணிமா என்றால் என்ன? குரு பூர்ணிமா என்றால் ஆடி மாதத்தில் வருகின்ற முழு நிலவு தெரிகின்ற அந்த பௌர்ணமி நாளை தான் குரு பூர்ணிமா என்று சொல்வார்கள். அது ஆடி மாதம் வருகின்றது. இங்கே குருவை வணங்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அது சீடர்கள் குருவை வணங்குவார்கள், மாணவர்கள் ஆசிரியரை வணங்குவார்கள். இந்த நாளில் குருவினுடைய உண்மையான அருளை சீடர்கள் பெறுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பலன் கிடைக்கும். அதனால்தான் ஆசிரியரை வணங்கி சென்றால் மாணவர்களுக்கு வேண்டிய அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல நாம் இந்த குருவை வணங்க வந்திருக்கின்றோம். ஆன்மீக வழியை அடைய வேண்டும் என்றால், ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குரு தேவை. குரு இல்லாமல் நாம் அந்த இறைவனை காண முடியாது. ஒரு வழிகாட்டி தேவை. எவ்வளவு தூரம் சென்றாலும் கூட காட்டு வழியே செல்கின்ற பொழுது உனக்கு வழி தெரியாமல் தடம் மாறி சென்றால் உன்னுடைய பாதையை நீ அடைய முடியாது, உன்னுடைய இலக்கை அடைய முடியாது. அதுபோல இறைவனை அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குரு தேவை. அந்த குருவை நாடி வந்தால், அவர் மீது பக்தி கொண்டால் அந்த வழியானது சிறப்பான உன்னுடைய முக்தியை அடைய முடியும் என்பதுதான் இந்த குரு பூஜை நாளில் நாம் குருவை வணங்குவது சமமாகும். அதை தான் இங்கே குரு பூர்ணிமா என்று சொல்வார்கள். இங்கே மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து இந்த உலக உயிர்கள் எல்லாம் காத்து வருகின்றார். அந்த மகாவிஷ்ணு யாருடைய அவதாரமாக? வியாசருடைய அவதாரமாக வருகின்றார். அந்த வியாசர் 4 வகையான வேதங்களை கற்பிக்கின்றார். அதுதான் ரிக், யசு, சாமம், அதர்வணம் என்ற அந்த 4 வேதங்கள். யாருடைய வடிவம் என்றால் அது மகாவிஷ்ணு வியாச பெருமானுடைய உருப்பெற்று அவதாரமாக இருந்து 4 வேதங்களை படிக்கின்றார். அந்த 4 வேதங்கள் அப்படியே நம்ம படிக்க முடியாத காரணத்தினால் அது 18 புராணங்களாக அதை விரிவாக்கம் செய்து மக்களுக்கு தரப்படுகின்றது. 18 புராணங்கள். அந்த புராணத்தின் மூலமாக தான் நாம் குருவினுடைய பெருமையும் இறைவனுடைய பெருமையும் முத்திக்கு அடைய வேண்டிய அந்த வழியும் அந்த புராணங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். இதுதான் இறுதி வரை யார் கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இந்த புராணங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கின்றது. அதை கூட சொல்வார்கள், மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல அதை விநாயக பெருமான் தன்னுடைய தங்கத்தின் மூலமாக எழுதி தந்தார் என்று சொல்வார்கள். அந்த மகாபாரதத்துடைய கருத்துக்கள் எது நல்லது, எது கெட்டது, எது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கு என்பது மகாபாரதத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். இதற்கு யார் தேவை? ஒரு குரு தேவை. அந்த குரு அந்த நேரத்தில் யார் என்றால் வியாச பெருமான் தான் அந்த இடத்துல குருவாக காட்சி எடுக்கின்றார். அப்போ எந்த நாள் அந்த குரு பூர்ணிமா நாளில் குருவை வணங்குவது என்பது நம் கோடி புண்ணியம் செய்ததுக்கு சமமாகும். எனவேதான் அந்த மகாவிஷ்ணு அயக்ரீவர் அவதாரம் எடுத்து வந்ததாக புராண கதை கூறுகின்றது. அந்த அயக்ரீவரை வணங்கினால் மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உண்மையான அந்த படிப்பு என்பது அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால்தான் அயக்ரீவ மந்திரத்தை குழந்தைகள் சொல்ல வேண்டும். அது நினைவு சம்பந்தமாக நீ படிக்கின்றதெல்லாம் மனதில் நிறுத்தி வைக்கின்றதுக்கு அந்த அயக்ரீவ மந்திரம் மிக சிறந்ததாகும். அதுபோலவே நாம் எந்த கோயிலுக்கு சென்றாலும், பொதுவாக சைவ கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்கே தென் திசையில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். கல்லில் மேல் மரத்தினுடைய அந்த கிளைகளுக்கு கீழே, இலைகளுக்கு கீழே தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கின்றார். அந்த தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா பலனும் கிடைக்கின்றது. அந்த தட்சிணாமூர்த்தி அங்கே வியாசருடைய அந்த அவதாரமாக அமர்ந்து கொண்டு நமக்கு 4 வகையான அந்த வேதங்களை எல்லாம்
சொல்லித் தருகிறார். அப்போ அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்ற பொழுது எல்லா வகையான வாக்கியங்களும் நமக்கு கிட்டை. அது எவ்வாறு என்றால், அந்த தட்சிணாமூர்த்தி அவரை வணங்குகின்ற 4 குருக்கள் சங்கராச்சாரியர் சொல்வார்கள், அவர்கள் மூலமாக நமக்கு அந்த பாடத்தை கற்பிக்கின்றார். அந்த சங்கராச்சாரியர்கள் அது சாதாரண மக்களுக்கும் அதை எடுத்து செல்கிறார்கள். அதுதான் மந்திரமாக மாறுகின்றது. இவையெல்லாம் தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பாக்கியமாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் ஒரு குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை படைத்தது முருகப்பெருமான். இந்த உலகத்துக்கெல்லாம் காட்டியது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய அருள் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தந்தைக்கே அறிவுரை சொல்லி இந்த ஓம் என்ற மந்திரத்தை உலகத்துக்கு காட்டிய காரணத்தினால் உலக மக்கள் எல்லாம் இந்த ஓங்காரத்துக்குள் அடங்கியிருக்கிறார்கள். அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உலகத்தில் அது பரவி கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லாம் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய மனதில் ஒரு அமைதி ஏற்படுகின்றது, ஒரு சாந்தம் வருகின்றது. ஆனால் அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கும் அகஸ்தியருக்கும் சிவபெருமானுக்கும் ஓம் என்ற மந்திரத்தை காட்டி உலக மக்கள் எல்லாம் வாழ வைத்தார். அதனால்தான் தகப்பனுக்கே அந்த மந்திரத்தை தந்த சாமி என்றால் தகப்பன் சாமி என்று முருகப்பெருமானுக்கு பேர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் இறைவனுக்காக குருவாக இருக்கின்றார். அந்த குருவாக இருக்கின்றதால் அந்த தந்தைக்கே குருவாக இருக்கின்ற காலத்தினால் முருகப்பெருமானை வணங்குவது அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்மளை பெற்றெடுத்தவர் யார்? தாய். அந்த தாயினுடைய அன்பை நாம் பெறுகின்றோம். நம்மை வளர்த்தது யார்? தந்தை. தந்தை நம்மளை வளர்க்க பெறுகின்றார். தாய் பெற்றெடுத்தால், தந்தை வளர்க்கிறார். அது மட்டும் போதுமா? இந்த உலகத்தில் வாழ உனக்கு அறிய வேண்டும். அப்போ ஒரு ஆசிரியர் தேவை, ஒரு குரு தேவை. தாயும் தந்தையும் குருவும் இவர்களுடைய அருளினால் மூலம்தான் ஒருவர் முக்தி அடைய முடியும். அந்த அன்பு யாரிடம் கிடைக்கின்றது? இந்த இறைவனிடம் கிடைக்கின்றது. இன்றைய நாள் நாம் இந்த பீடத்திற்கு வருவது என்பது கோடி புண்ணியம். காரணம், அந்த முழு நிலவு அன்று, பௌர்ணமி அன்று நமக்கு குருவாக இருக்கின்ற இந்த பூஜ்ய ஸ்ரீ குரு கிருஷ்ணானந்த அவருடைய தளத்திற்கு வருகின்ற பொழுது நாம் செய்த பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த யாக பூஜை தொடங்க இருக்கின்றது. ஆனால் இந்த நாளில் கலந்து கொள்வது எல்லா வகையான பலனையும் நாம் அடைகின்றோம். அதனால்தான் அன்பு மட்டும்தான் இந்த உயிர்களுடைய உயர்நாடு. அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராம். அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராம். அன்பு நீங்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலவராம். அன்பு இல்லைன்னா உறவினர் கூட அகழ்ந்து போயிடுவாங்க. துன்ப நோயை நீக்கிடவே விடமும் அமுதமாகும், துன்ப நோயை ஆக்கிடமே தூய அமுதும் விடமாக மாறிவிடும். உனக்கு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அன்பாக இருந்தால் நன்றி கொடுத்தால் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் உறவினர்கள் பிடிக்கல அப்படின்னா அவங்க கொடுக்குற உணவு அமிர்தமாக இருந்தாலும் கூட அது நெஞ்சாக மாறிவிடும். ஆனால் நான் கொடுக்கின்ற உணவு எப்படி இருக்கணும்? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு, இல்லத்திற்கு வந்தவர்களுக்கு அன்பாக இன்முகத்தோடு வரவேற்று வீட்டில் இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை மனமுகந்து கொடுத்தால் அது அமுதமாக இருக்கும். நாம் முகத்தை காட்டி அவர்களுடைய பார்வை வேறுமாக இருந்து அவர்களை வரவேற்று கோடி கணக்கில் பொருளை கொடுத்தாலும் அது எந்த பயனும் இல்லாமல் போகும். அதனாலது அந்த அன்பு வேண்டும், அந்த அடக்கம் வேண்டும். அந்த அன்பில்லாத வாழ்க்கை ஒரு பாலைவன வாழ்க்கையாக மாறும்.